ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் மீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாடும் அரசடியில் இருந்து கூறி கோதிலாவட கையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். நம்ம என்ன பகுதி? அக்னி அக்னி காரியம் அதை பற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த ரன்னிங் நம்பர் 221வது பாடல் பார்த்துட்டு இருந்தோம். ஒன் சுடரானை உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு ஏழும் கடந்த தன் சுடர் ஓமத்தலைவனும் ஆமை. அதாவது அக்னி காரியம் அப்படிங்கிறது 3 விதமான அக்னியை வீட்டில் மெயின்டைன் பண்ணி ஆகுதி கொடுக்கறது. அதுவே ஞானத்துக்கு காரணமாகிறது, இந்த ஜீவபோதம் போகிறதுக்கும் காரணமாகிறது, வினைகள் தீர்க்கறதுக்கும் காரணமாகிறது. எப்படி அந்த அக்னி காரியத்தை ஸ்ரத்தையோட பண்ணுறதே அந்த அந்த வழியில் வந்தவா பரம்பரையாக வேதத்தை கற்றுண்டு இந்த மந்திரங்கள் சொல்லி ஆகுதி கொடுக்கறது அப்படிங்கிறத கற்றவர்களுக்கு அவ வாழ்க்கைக்கும் அது போதுமா இருக்கு. அவ அந்த அக்னிகாரியம் பண்றதே லோகத்துக்கு எல்லா ஜீவன்களுக்கும் பரமக்ஷேமகரமா இருக்கு அப்படின்னு சொல்லின்னு வர்றார். அதுவே ஞானத்துக்கு சாதனமா இருக்கு. அவளுக்கு வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுல அந்த அக்னிகாரியம் பண்றதுல அவ அது எப்படி பண்ணணுமோ அந்த முறையோட அதுல இந்த ஈடுபாட்டோட அந்த அக்னியோட தான் லிங்க் பண்ணி எப்பயுமே முக்திங்கிறது ஞானம்ங்கிறது என்னன்னா, நான் ஒரு ஆள் தனியா இருக்கேன், அந்த பரம்பொருள்ங்கிறது ஒண்ணு தனியா இருக்குங்கிற அந்த பிரமை உடையறது தானே. ஜீவ ஜீவ ஈஷா ஐக்கியத்துவம். அது ஏதோ ஒரு பொருள் எல்லாத்தையும் கடந்தது ஒண்ணு இருக்கு. நான் ஐ எம் எ லிமிட்டெட் பீயிங் அப்படிங்கிறது. அது இந்த அக்னி காரியம் பண்றதுலயே இப்ப நேத்தி பார்த்த பாடல்லாம் சொன்னார். அந்த ஆகுதி கொடுத்து ஹோமகுண்டத்துல வளர்க்கக்கூடிய அக்னியோட இன்னர் எலிமெண்டா அந்த தேஜஸ்க்கு ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் சக்தி சிற்சக்தியை தான் அதில் ரெக்கக்னைஸ் பண்ணி தான் ஹோமங்கள் பண்றோம். அதுக்கு அன்போட ஆகுதி கொடுக்குறோம். நம்ம ஆத்து குழந்தைக்கு சாப்பாடு போடுற மாதிரி அன்போட அந்த மந்திரங்களை சொல்லி அதுக்கு ஆகுதி கொடுக்குறோம், அதுக்கிட்ட ரிலேட் ஆகிறோம். அதுவே ஆந்தரிக்க அக்னியை தூண்டி விட்டு அந்த அந்த பொருள் அக்னியில எந்த உயிர் அம்சம் எரியறதோ அதுதான் தன்னோட ஹிருதயத்திலையும் இயங்குறதுங்கிறது உணர முடியறது. அப்ப அது அவளுக்கு அதுவே ஞானத்துக்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்லின்னு வந்தார். அதுல அதோட கண்டினியூவேஷனா தான் அந்த பாடல் ஒன் சுடர் ஆன் ஐ அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது அந்த ஹோம தலைவன்கிறதுக்கு இந்த பாடல் அந்த பொருள் இருக்கே, எதை நம்ம சிவம் அப்படின்னு சொல்றோமோ அந்த பொருள் தான் ஹோமத்துக்கு தலைவன். தலைவன்னா ஆக்சுவலா நம்ம அதுல கொடுக்குற ஆகுதி அந்த பொருளை தான் போய் சேர்றது. அதனாலதான் தக்ஷயஜ்யம் சொன்னோம். தக்ஷன் சிவ ஈஸ்வரனை ஒதுக்கிவிட்டு நான் பாக்கி தேவதைகளுக்கு ஆகுதி தரேன்னா இட் மேக்ஸ் அப்சல்யூட்லி நோ சென்ஸ். சித்த அம்சத்தை விலக்கிட்டு ஜடத்துக்கு மாத்திரம் நம்ம ஏதோ இன்புட் கொடுக்குறோம்னா ஜடத்துக்கு அந்த ஆகுதியை ஏத்துக்கவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது இல்லையா. உயிர் அம்சம் இல்லைன்னாக்க அந்த ஜடத்துக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. நீ எதை இந்திரன் வருணன் வாயு இல்ல என்ன தேவத்தை ரூபத்துல பாக்குறியோ அது ஒரு பெர்சானிபிகேஷன் தான். அந்த அந்த சக்தின்னு நம்ம எதை சொல்றோமோ அதுல அதோட ஆந்தரிக்க
ஹிருதயமா இருக்கிறது இந்த சித்து, உயிர், அந்த இருப்புங்கிறது தான். அதை நான் நிராகரணம் பண்ணிட்டு பாக்கியமா இந்த ஆளு அந்த ஆளுங்கிறது தான் பார்ப்பேன், அதோட உயிரம்சத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஆகுதி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் தக்ஷனுக்கு வந்து உபதேசம் பண்றா எல்லாருமே. அந்த ஒன் சுடர் அந்த ஒளிமயமான ஜோதி வடிவமா இருக்கிறது அந்த பொருள். அது அது நம்மள வந்து பெர்சானிஃபை பண்றது வந்து ரிஷபத்து மேல இருக்கிற மாதிரி, அந்த ரிஷபமே வந்து இங்க வந்து ஒன் சுடர் ஆண்கிறதும் அது ரிஷபம் வந்து தர்மத்துக்கு பிரதீகமா சொல்றது. அதுவே ஒளி வடிவமா பிரகாசவத்தா இருக்கான். ஒளி வடிவமா பிரகாசவத்தா இருக்கிற தர்ம மார்க்கத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் ஒன் சுடர் ஆன் ஐ. உலப்பிலிநாதன் அந்த ஒரு பொருளுக்கு தான் அழிவுங்கிறது கிடையாது. இந்த ஜடம்ங்கிற ஆஸ்பெக்ட் வந்து காலத்துக்கு உட்பட்டது. அது உண்டாகும், வளரும், தேயும், அழியும். இந்த உயிர் அம்சம் இருக்கே அதுதான் வந்து காலத்துக்கு உட்படாதது. அதுலதான் காலமே இருக்கு. அதனால அது காலத்துக்கு உட்பட்டு மாறுபடாதது. அதுல ஒரு மாற்றமும் வராது. நான் இருக்கேன்ற அந்த உணர்வுல வந்து ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கு என்னைக்குமே அழிவும் கிடையாது. இனி உலப்பிலி நான் அப்படின்னாக்க வந்து அழியாதவர். உலர்தல்ங்கிறது ஆக்சுவலா காஞ்சி போறதுன்னு லிட்ரல் மீனிங். அந்த வார்த்தையோட அர்த்தம் பார்த்தா காஞ்சி போறதுன்னு அர்த்தம். அதாவது ஃபாலிங் டவுன் டெட்ன்னு அர்த்தம். அது நம்ம தேவர்கள்லாம் வந்து அமரர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப வந்து அவள்லாம் அமிர்தம் குடிச்சிருக்கிறதுனால தேவதைகள்லாம் வந்து அமரர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவளுக்கும் ஏதோ ஒரு காலத்துல எண்டு உண்டு. தேவதை பிரளய சர்வசம்ஹார காலம்னு அது என்னென்னோ பிரளயங்கள்லாம் இருக்கு இல்லையா. தினாந்த பிரளயங்கள், யுகாந்த பிரளயங்கள், கல்பாந்த பிரளயங்கள் எல்லாமா இருக்கு இல்லையா. எல்லாம் லயமா இருதுங்கிறது இந்த பலதா விரிஞ்சிருக்கிறது. அட் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாமே அந்த மூலத்துல எதுலேருந்து உண்டாச்சோ அதுல போய் லயமாகணும். அப்ப அந்த தேவதைகள்னு சொல்ற அந்த அம்சங்களும் அந்த எனர்ஜிஸும் அந்த மூலமா இருக்கிற அந்த உயிரம்சம் சிச்சக்தியில போய் ஒடுங்கிறது. அதனால அவ வந்து வாஸ்தவத்துல உலப்பிலிகள் அல்ல. அந்த தேவதைகளுக்கும் அதிபதியா இருக்கிறது. உலப்பிலி தேவர்களுக்கும் இந்த சோகால்டு உலப்பிலி தேவர்கள். அதான் சௌந்தரிய லஹரியில வந்து சொல்லுவார் ஆதிசங்கரர், சுதாமபி ஆஸ்வாத்திய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணியும் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யா திவிஷதா கராலம் எக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா ந சம்போஹோ தன் மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. சுதாமபி அந்த அமிர்தத்தை எடுத்து குடிச்சிருக்கா, ஆஸ்வாதனம் பண்ணியிருக்கா அந்த தேவதைகள். ஆனாலும் அவளையும் வந்து ஜரா மிருத்யு ஹரிணி. இப்ப இல்லாட்டாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவளும் அந்த ஐடென்டிஃபிகேஷனை விடவே அந்த தேவதைங்கிற ஐடென்டிஃபிகேஷன் கரைஞ்சு போயிடுறது. ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த விஷத்தை எடுத்து உன்னோட பத்தி வந்து பானம் பண்ணினாரே, அவர் வந்து எட்டாடலா இருக்கார். அதான் அந்த உயிரம்சம். அதுக்கு சொல்றாரு, அது அம்மா உன்னோட காதுல நீ போட்டுருக்கிய தாட்டங்கம் அதோட மகிமை, அவர் அப்படி எட்டர்னலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த உலப்பிலி தேவர்கள் அப்படிங்கிறது வந்து தேவதைகளுக்கு சொல்லப்பட்டாலும் வாஸ்தவமான உலப்பிலி தத்துவங்கிறது இந்த பொருள் தான். அதனாலதான் உலப்பிலி நாதன். தேவதைகள் தான் அழிவற்றவர்ங்கிற அழிவற்றது அந்த பொருள் அப்படிங்கிறதுலயும் உலப்பிலி நாதன். இந்த உலப்பிலிகள் அப்படின்னு சொல்லப்படுற தேவதைகளுக்கு அதிபதியா இருக்கிறவர்ங்கிற அர்த்தத்திலையும் உலப்பிலி நாதன். உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன், அதே ஒளி வடிவம் தான். அந்த அக்னியில வந்து எந்த ஒரு சித்தம்சம் வந்து அந்த அக்னியோட கோரா இருந்து அந்த ஆகுதி எடுத்துக்கிறதோ, எந்த ஒரு உயிரம்சம் வந்து தேவதைகளுக்கெல்லாம் வந்து தலைவனா எல்லாத்துக்கும் சிருஷ்டிக்கெல்லாம் அதிபதியா இருக்கோ, அதே உயிரம்சம் தான் வந்து என்னுடைய ஹிருதயத்துல, அதாவது பண்றவன் வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த ஜீவன் வந்து தன்னை இழக்கணும். அந்த
மூலப்பொருள் இருக்கிறது ஒரு பொருள் தான். இந்த வாசுதேவ சர்வமிதி அடிக்கடி பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம அண்ணாமலையார் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். வாசுதேவ சர்வமிதின்னு பார்த்துண்டு ஒரு ஆள் இருக்க முடியாது. இருந்தா அந்த சென்டென்ஸ் வந்து பூர்த்தி ஆகல இல்ல. எல்லாமே வாசுதேவ மயம், எல்லாமே வாசுதேவ. அப்ப சொல்ற நீ யாருப்பா? நீ வந்து அதுக்கு அந்நியமா இருந்துட்டு ஓஹோ இது வாசுதேவன் அது நீயே வாசுதேவனா ஆயிட்டேன்னா அப்புறம் நீ இது வாசுதேவன் அது வாசுதேவன் யார் சொல்றதுக்கு தான் என்ன இருக்கு? அப்ப அது பூர்த்தி ஆகுறதுங்கிறது வந்து அந்த ஜீவபாவத்தோட ஜீவனும் வந்து அந்த நானும் நானும் அதுவும் ஒன்றுங்கிறது வாசுதேவ சர்வமிதின்னு வாக்கியமா சொல்றது. நானும் அவரில் ஒன்று அப்படிங்கிறது அதுல கலந்து போயிடுறது. அப்ப அது கிளைமும் இல்லை. அவரில் ஒன்றுனாக்க நானும் சமுத்திரமும் ஒண்ணுப்பான்னு ஒரு டிராப்லெட் சொல்லிட்டு தனியா நின்று இருக்கு. அது போய் சமுதிரத்துக்குள்ள விழுந்துருத்து அப்படின்னாக்கா அப்புறம் அங்க அது யாரு கிளைம் பண்றது? I as a droplet is the same as the ocean. I have fallen into the ocean. கிளைம் பண்றதுக்கு அங்க ஆளே இருக்க மாட்டாளே. ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன். அப்படியே இந்த ஜீவனோட ஹிருதயத்துல அதோட உயிர் அம்சமா இருக்கிறதும் அதே அந்த உயிர் அம்சம் தான். அதாவது இது சொல்லிட்டே வர்த்திய ஒன் கேன் சென்ஸ். இந்த சாதாரணமா சொல்லுவாள்ல இந்த வேதாந்தத்துல நூல் எடுத்து பல புஷ்பங்களை வந்து அதுல தொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா பூ வேற வேற இருக்கும். ஆனா அந்த கனெக்டிங் த்ரெட் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து எல்லாத்தையும் இருக்கிற அந்த உயிரம்சத்தை சொல்லிட்டே வர்றாரு பாருங்க. என்னது அது? அதான் எல்லாத்துக்கும் ஒளிமயமான ஆதாரமா இருக்கிற அந்த பொருள், தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற பொருள், நான் சொல்றேனே அதை லைட் பண்ற என்னோட வெரி கோரா இருக்கக்கூடிய அந்த உயிர் அம்சம் கண் சுடரோன். அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். கண் சுடரோன்ங்கிறது வந்து ஆகாசத்துல உதிக்கக்கூடிய சூரியன் சந்திரன். அது ஈசன் வந்து ஈசனோட கண்ணுன்னு சொல்ற 3 கண்ணு வந்து சூரியன் சந்திரன் அக்னி. அதுதான் லைட்டிங் எலிமெண்ட்ஸ் லோகத்துக்கே. அதனால அந்த வியோமம் ஆகாசத்துல வெளியில இருக்கக்கூடிய லைட்டிங் எலிமெண்ட்ஸா இருக்கிறதும் அவரே தான். அந்த சூரியன் சந்திரனா இருந்து லைஃப் கிவிங் எலிமெண்ட்ஸா லோகத்துக்கு வந்து வெளிச்சத்தையும் அந்த லைஃப் எனர்ஜியும் கொடுத்துட்டு இருக்கிறதும் அவரே தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து தன்னை சொல்லதுனால அதோட கனெக்ட் பண்ணி எடுத்துட்டாக்க என் உள்ளத்தி இருக்கின்ற கண் சுடரோன் அப்படின்னா இந்த ஜீவனுக்கு எதையும் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்திரியங்கள் மனசு புத்திங்கிற இந்த ஜீவனோட ஃபேக்கல்டிஸ் எல்லாம் லைட் பண்ற ஆந்தரிக எலிமெண்டா இருக்கிறதுங்கிறதும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தனாலும் அது இந்த கான்டெக்ஸ்டுக்கு அது ஓகே தான். என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு 7 கடந்த அத்தன் சுடரும். அது வந்து அந்த லைட்டிங் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது. இப்ப நம்ம சூரியன் சொல்றது கூட வந்து நம்ம ஒரு கேலக்சிக்கோ ஒரு மண்டலத்துக்கோ ஒரு சூரியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஏதோ சொல்லுவா 12 ஆதித்யர்கள். அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரு ஆகாசத்துல போய் எத்தனை அண்டங்கள் இருக்கு, வேற வேற சூரியன் இருக்கு, அந்த யோக வாசிஷ்டம் அந்த மாதிரி இதுல எல்லாம் வரும். ஒரு இந்த கேலக்சின்னு நம்ம இங்கிலீஷ்ல கேலக்சின்னு சொல்றோம். ஏதோ அண்டங்களுக்கு ஒரு சூரியன், ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இந்த சுடருக்கு வந்து இந்த லைட்டிங் எலிமெண்ட்டுக்கு ஆதாரமா அந்த சித்தம்சமா அந்த உயிர்ன்னு சொல்றோமே, அது வந்து இட் நோஸ் நோ லிமிடேஷன்ஸ். உலகு 7 கடந்த அத்தன் சுடரோன். எல்லாத்தையும் கடந்து எத்தனை ஆதித்யர்கள் இருந்தாலும் எத்தனை அண்டங்கள் இருந்தாலும் எத்தனை லைட்டிங் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அது. சரி, சூரியன் வந்து சூடும் லைஃப் எனர்ஜியும் தருது, சந்திரன் வந்து குளிர்மையும் லைட் எனர்ஜியும் தர்றது. இவர் வந்து தன் சுடரோன், சூரியனாவும் சந்திரனாவும் அவர் தான் இருக்கார், அந்த உயிரம்சம் தான் இருக்கு. அதையே தன் சுடரோன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னாக்க வந்து அந்த ஆஸ்வாசம், அது தன்மைங்கிறது
பிசிக்கலா வழியில வந்து சூடு குளிர் அப்படிங்கறது இருக்கணும். அது போக இந்த தாபம், அதாவது நம்ம அந்நியமா இருக்கோங்கிற அந்த தாபத்தை வந்து சமனம் பண்ற தன் சுடரும் அது. 7 லோகம் இந்த சிருஷ்டி எல்லாத்தையும் கடந்த அந்த சுடர் இந்த அந்நியமா பிரிஞ்சு இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த குறைபாடுனால வர தாபத்தை வந்து தணிக்க கூடின குளிர்மையான ஒரு ஒளி. தன் சுடரோன் தன் சுடர் ஓமத்தலைவனும் ஆமே. அந்த பொருள் தான் வந்து ஹோமத்தலைவன். என்ன சொல்லுவோம், யஜ்யத்துக்கு அதிபதினு சொல்றோம் இல்லையா. அதாவது இந்த அக்னி காரியம் பண்றாளே, அதுல இந்த அக்னியில ஆகுதி, அதான் அந்த தக்ஷனுக்கு சொன்னதுதான் லிட்டரலா. இங்க என்ன தேவதை பேரை சொல்லி எந்த மந்திர சொல்லி நீ ஆகுதி கொடுத்தாலும் அது வந்து எந்த ஒரு பொருள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து எல்லா தேவதைகள் மூலமாவும் அந்த ஆகுதியை ஏத்துக்கிறதோ அந்த பொருள் அவர்தான் வந்து ஹோமத்தலை. இது யாரும் டெசிக்னேட் பண்றதுக்கு இல்லை. இது வந்து என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவர் தான் பிரைம் கெஸ்ட் என்ன சொல்லுவாள்ல, அது என்ன சொல்லுவா, இவர் தான் வந்து இந்த மீட்டிங்க்கோ இந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து இவர் தான் மெயின் கெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா இல்லையா. இது யாரும் டெசிக்னேட் பண்றதுக்கு இல்லை. அது ஆர்கனைஸ் பண்றவா வந்து இவர் தான் நம்ம மெயின் கெஸ்டா டெசிக்னேட் பண்ணியிருக்கோம்லாம் ஏதோ சொல்லுவா. ஆனா இந்த ஹோமம் அதுக்குள்ள அந்த அக்னிக்குள்ள ஆதாரமா இருந்து சித்த அம்சமா இருந்து ஆகுதியை வாங்கிக்கிற அந்த பொருள் வந்து இட் இஸ் செல்ஃப் டெசிக்னேட்டட், இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங். எல்லா நீ ஆகுதி கொடுக்கறதுங்கிற அந்த தேவதைகள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள், கொடுக்கிற உனக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள், இட் இஸ் செல்ஃப் டெசிக்னேட்டட் அஸ் தி ஹோம தலைவன், யஜ்ஞ அதிபதியா வந்து இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். அந்த பொருளுக்கு தான் நம்ம வந்து ஆகுதி கொடுக்குறோம். ஏன்னா இந்த ஆகுதி கொடுக்கறதே வந்து இந்த தேவதைக்காக. இப்ப நம்ம பரிகார பூஜை, ஹோமம், யஜ்ஞம் எல்லாம் வெரி ஃபியூ பீப்புள் டூ. நம்மளுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இதை சொல்லணும்னா நம்ம இந்த பரிகார பூஜைன்னு எல்லாம் பண்றா இல்லையா. சனி பெயர்ச்சின்னா சனி பகவானுக்கு போய் அபிஷேகம் அதெல்லாம் பண்றோம். அந்த யூ ஷுட் நாட் ஸ்டாப் வித் தட். அந்த என்ன ஃபர்ஸ்ட் லெவல் இது இல்லை, அதை கடந்து இருக்கிற அந்த பொருள் தான் வந்து எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறதுன்னுட்டு அதுகிட்ட ரிலேட் ஆகணும். இந்த கர்மால பூஜை பண்றோமோ ஹோமம் பண்றோமோ என்ன சாதனை பண்றோமோ ஏதோ ஒரு தேவதையை வழிபாடு பண்றோம்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த சித்த அம்சம் தான் வந்து இது எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறது அப்படின்னுட்டு அதுகிட்ட ரிலேட் ஆகி அந்த கர்மால ஈடுபடுறச்சே தான் இட் மேக்ஸ் சென்ஸ். இல்லைன்னா அந்த துவந்துவ, அதாவது பண்ற நானும் அந்த வாங்கிக்கிற தேவத்தையும் எல்லாத்தையும் கடந்திருக்கிற அந்த ஒரு பொருள் அப்படி அது அந்த விஷயம்தான் அந்த பாடல்ல கொடுக்குறார். அதுதான் ஹோம தலைவன். அதுதான் எல்லா சாதனைக்கும் எல்லா பூஜைக்கும் எல்லா எனி கர்மா எல்லாத்துக்கும் வந்து அதுதான் தலைவன். அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பூஜையிலையோ கர்மாலையோ ஈடுபடுறதே தான் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். இல்லைன்னா அது ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி, நான் உனக்கு இத்தனை கொடுக்குறேன் நீ எனக்கு இத்தனை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அப்படி பண்ணினாலும் இந்த தக்ஷன் மாதிரி யஜ்ஞம் பண்ணினாலும் ஆதாரத்துல இருக்கிற ஏத்துக்கிற பொருள் அதுதான். அந்த ஒரு பொருள் தான் இருக்கு. இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்லி த யஜ்ஞத்துக்கு எஜமானன் அப்படி சொல்றாரு இதுல. அடுத்த பாடல் ஓமத்துள் அங்கியின் உள் உளன் எம் இறை ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன். வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடற்கு ஓமத்துள் அங்கி குறை கனல் தானே. திருப்பி அதேதான், அந்த பொருளோட எல்லாத்தையும் கடந்த தன்மையை தான் திருப்பி சொல்றார். ஹோமத்துள் அங்கியின் உள் உளன் எம் இறை. நம்ம திருப்பி இந்த இறைவன் சிவம் அப்படின்லாம் எதை சொல்றோமோ அது வந்து இந்த அக்னி காரியம் பண்றதே அந்த அக்னியோட சென்ட்ரல் பாயிண்ட்னா நாட் இன் இது ஜியோகிராபிக்கல் ஜோன், அதோட ஆந்தரிக சக்தி அந்த அக்னி எரியறது அப்படின்னா அதோட சென்ட்ரல் பாயிண்ட் அதுல இருக்கிற அந்த உயிர் அம்சமா நம்ம எப்படி சென்டர்
அண்ணாமலையான் எப்படி ஹார்ட் சென்டர்னு சொன்னார். அதான் அது வந்து இட் இஸ் நாட் ஜியாகிரபிக்கல். ஓமத்துள் அங்கியின் உள் உளன் என் இறை. அந்த இது ஆகும் இந்த அக்னி காரியம் பண்ற அந்த அக்னி இருக்கே, அங்கியின் உள் உளன் எம் இறை. அதோட சென்ட்ரல் பாயிண்டா இருக்கிறது தான் நம்மளுக்கு அதிபதியா நம்ம சொல்லக்கூடிய அந்த இறை பொருள், இந்த சிவம். ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வா. போன பாடல்ல வந்து இட் இஸ் பியாண்ட் என்ன சொன்னார், ஏதோ ஒரு பர்டிகுலர் வார்த்தை சொன்னாரு, உலப்பிலி நாதன் அழிவற்றதுங்கிறது சொன்னார் இல்லையா, அதை வந்து இங்க வேற விதமா போட்டிருக்காரு. ஈமத்துள் அங்கி, ஈமம்ங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம இது பலவாட்டி பார்த்துருக்கோம் தேவாரத்துல. ஈசன் வந்து சுடுகாட்டுல வந்து நடனம் ஆடுறார் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னாக்க, அந்த எல்லாத்தையும் அடக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிண்டு தான் மட்டும் ஸ்புரண மாத்திரமா எப்பவும் இருக்கிறதுங்கிறது தான். அதோட கிராஸ் லெவல் பிரதீகம் தான் வந்து ஈசன் இடுகாட்டுல வந்து நடனம் ஆடுறார், இருட்டுல நடனம் ஆடுறார். இருட்டுல நடனம் ஆடுறாருங்கிறத பிரளய காலத்துல, எல்லாமே ஒடுங்கின காலத்துல. ஜீவனை பொறுத்த வரைக்கும் இந்த மனசு எல்லாம், மனோ வாசனைகள், இந்த ஜீவபாவம் எல்லாம் அடங்கின அந்த ஹிருதயத்துல நான் இருக்கேங்கிற உணர்வா வந்து நடனம் ஆடுறார் அப்படிங்கிறது. இந்த ஈமக்காடுங்கிறது வந்து லௌகிகமா பாக்கறச்சே சுடுகாடு, பாடிஸ் எல்லாம் கொண்டு போய் எரிக்கக்கூடிய இடுகாடு. ஆனா ஈமம்ங்கிறது பிரளய காலம் ஆக்சுவலி, வேர் எவ்ரிதிங் எண்ட்ஸ். லிட்டரலா அதுதான். எல்லா பாக்கியெல்லாம் எண்டு கிடையாது, அது எப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்த இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் அ ஒன்லி திங் தட் எண்ட்ஸ். எங்க எல்லாம் எண்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஞானம் இருப்புங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் எல்லாமே எண்ட் ஆக முடியும். எனி எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் அன் எண்ட், எனி கிளாரிஃபிகேஷன் இஸ் நாட் அன் எண்ட். நல்லா புரிஞ்சுது அது இது, பட் அது மூலத்துல போய் ஒடுங்கி இருக்கிற ஒரு பொருள்ல போய் ஒடுங்கிறது தான் ரியல் ஃபுல் ஸ்டாப் இல்லையா. ஈமத்துள் அங்கி இரத, அந்த அல்டிமேட் ஃபினிஷ் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அக்னி இது, அதாவது அந்த சித் சக்தி உயிர். அதுதான் வந்து எல்லாத்தையும் தனக்குள்ள எடுத்து போட்டு, ஆக்சுவலா இரதங்கொள்ங்கிறதுக்கு வந்து ஒன் ஹூ டேஸ்ட் அர்த்தம். அது வந்து சுவைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஈமத்துல வந்து அதை சுவைக்கிறவர். எந்த ஒரு பொருள் வந்து தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிக்கிறதோ பிரளய காலத்துல, நம்மளுக்கு வேணும்னா நித்தியபடிக்கு நைட்டு போய் தூங்குறதையே பார்க்கலாம். எந்த ஒரு பொருள் வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸு, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட லோகம், இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணினேன் பண்ணல, இது என்ன நடந்தது, அது தப்பா நடந்தது, எல்லாம் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கனெக்டடா இருக்கிற அந்த சகல லோகத்தையும் தனக்குள்ள ஒரு பொருள் அடக்கிக்கிறதே அந்த பொருள். அதான் ஈமத்துள் அங்கி. அதான் அங்க இருக்கக்கூடிய அந்த லைஃப் எலிமெண்ட் எல்லாம் எண்டார அந்த ஃபைனல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அக்னி. அதுல இருக்கிற இந்த அக்னின்னு போட்டதுனால அது அக்னி ருச்சிக்கிறதுன்னு போட்டிருக்காரு. அக்னியில எல்லாம் விழுந்து அப்படியே சாம்பலாகி எல்லாம் எரிஞ்சு போற மாதிரி அந்த ஃபினிஷ் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அதான் அந்த சக்தி இருப்புங்கிறது. எல்லாம் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேங்கிறதெல்லாம் தனக்குள்ள வாங்கிக்க கூடினது அது அந்த பொருள். அதுதான் வந்து நம்ம அக்னி காரியம் பண்றச்சு அந்த அக்னியோட சென்ட்ரல் பாயிண்டா அதுதான் இருக்கு. அதுதான் அந்த ஃபினிஷ் பாயிண்ட்ல சகல பேதங்களையும் தனக்குள்ள அடக்கிக்க கூடினதா இருக்கு. வானுளன் ஏமத்துள் அங்கி, ஏமத்துள் அங்கி அப்படிங்கறதான் வந்து வியமத்துள் வியோமத்துள். அப்படி வியோமம்ங்கிறது வந்து ஆகாசம், அதாவது சித்வெளி. நம்ம சித் சபை சொல்றோம் இல்லையா, அந்த அங்க வந்து இட் இஸ் நாட் ஜியோகிராபிக்கல் ஸ்பேஸ், பட் இட் இஸ் எப்படி சொல்ல முடியாதது. நம்மளுக்கே வந்து இப்போ நான் இருக்கேங்கிற அந்த உணர்விலேயே ஃபோக்கஸ் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தற்காலத்துக்கு கொஞ்சம் அடங்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இருப்போட வெளி அங்க அது இந்த இடம் இந்த ஊரு அப்படிங்கிறது கிடையாது. இந்த ரூமு இந்த இடத்துல இருக்கு, இந்த அதெல்லாம் கடந்து போன ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சித்தாகாசம். எங்கேயோ போயிடுது, பாடலே விட்டுட்டேன்.
ஆ இது வியோமத்துள் அங்கி. அப்படி அந்த சித் ஆகாசத்துல இருக்கக்கூடியன அக்னி. அது அதோட உயிரம்சமா இருக்கக்கூடியனது. விளைவு வினைக்கடல் வினைக்கடற்கு ஓமத்துள் அங்கி. இன்னொரு அம்சமும் சொல்லியிருக்கார். இது ஜீவனுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஜீவ பாவம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது எதனாலன்னா வினைகள். ஏதோ அன்பினிஷ்டு சங்கல்பங்கள், இதாகணும் அதாகணும்னு இந்த வினை பயன் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அந்த ஜீவன். அதனாலதான் வந்து ஜீவ பாவம் உண்டாகிறதுன்னு. இந்த இந்த வினைகள் வந்து இஃப் இட் ஓவர் டேக்ஸ் த ஜீவா, அது ஜீவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லாம ஆயிடும். அதுவும் நம்ம நேற்றுக்கு ஏதோ இதுல பார்த்தோம் இல்லையா, அந்த வினை பயன்கள் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் டேஞ்சிபிள், இட் இஸ் நாட் கண்ணுக்கு தெரியாது, கையாலெல்லாம் பிடிக்க முடியாது, பிடிச்சி தள்ள முடியாது, ஆனா நம்மளோட மார்க்கத்துல தடையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வினை பயன்கள் வந்து இஃப் இட் டேக்ஸ் ஓவர் த ஜீவா, இஃப் இட் ஓவர் டேக்ஸ் த ஜீவா அப்படின்னாக்க அந்த ஜீவன் வந்து இட் இஸ் டோட்டலி ஹெல்ப்லெஸ். அந்த வினை கடல் வந்து அந்த ஜீவனை ஓவர்டேக் பண்ணாம அது அதோட கருணைங்கிற அந்த அம்சத்தை காட்டும்படியா அது சொல்லியிருக்கார். வினை கடற்கு ஓமத்துள் அங்கி குறை கனல் தானே. எப்படி வந்து நம்ம சமுத்திரத்தை அடக்கிற வட்டவாகினி இருக்குன்னு அது ஏற்கனவே இவரே 2 வாட்டி சொல்லிட்டார். பாயிரத்துல ஒரு வாட்டி சொன்னார். அந்த பரம்பொருளோட பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுன்னு கொஞ்சம் பாடல்கள் முன்னாடி கூட அது நம்ம திருப்பி பார்த்தோம். சமுத்திரம் வந்து இன்னைக்கு அது ஏதோ ஒரு கோடு போட்ட மாதிரி, ஒரு பவுண்டரி போட்ட மாதிரி, ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஜலம் வர்றதில்லை. அது ஏன் அந்த தண்ணியோட அம்சம் வந்து ஏன் தன்னோட நிலை கெடாம இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதோட ஆப்போசிட் அம்சமா இருக்கக்கூடிய அக்னி, அந்த சூடு, அந்த வட்டவா அக்னிங்கிறது வந்து சமுத்திரத்துக்குள்ள கீழே எங்கேயோ பயங்கரமா எரிஞ்சுட்டு இருக்கான் அந்த அக்னி. அந்த அக்னி வந்து இட் இஸ் மெயின்டைனிங் தி சி லெவல். அது ஓவர்ஃப்ளோ ஆகாம அதை வந்து இங்க எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். வினை கடலுக்கு இந்த அங்கிதான் வந்து குறை கனல். குறைங்கிறது வந்து ஆக்சுவலா இந்த இடையினரா வந்து சப்தம் போடுறதுன்னு அர்த்தம். சொன்னோட சப்தம் வந்துருக்கு. ஈஸ்வரோட திருப்பாதம் நம்ம சொல்றத குறை கழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் வந்து காலில் வந்து சிலம்பு, அது கழல்ங்கிறதே ஒரு ஆபரணம் வேற. அது போட்டுட்டு அவர் வந்து நடக்கிறார் அப்படின்னா அந்த வேதத்தோட சப்தம் வருது அப்படிங்கிறத குறை கழல் அப்படின்னு சொல்லுவோம். சப்திக்கிற திருப்பாதம் அப்படின்னு. இந்த குறை கனல் அப்படிங்கிறது அது அப்படி பிரச்சண்டமா எரிஞ்சுட்டு இருக்கான் அந்த வட்டவாகினி சமுதிரத்துக்கு கீழே. நம்ம இப்ப இந்த சொக்கப்பானை எல்லாம் வருது கார்த்திகைக்கு, கோவில்ல சொக்கப்பானை எல்லாம் ஏத்துறா இல்லையா, நல்லா பெரிய அக்னி. ஏன்னா ஒரு 10-20 அடிக்கு வந்து பனைமட்டையெல்லாம் அடுக்கி அது கீழே அக்னி வச்சு ஏத்தி விட்டா அப்படின்னு சொன்னா அது எரியறதே ஒரு சப்தம் வரும். அப்படியே பட்டப்பட்டான்னு இது பண்ணிட்டு எரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வட்டவாக்னி ரொம்ப பிரச்சண்டமான அக்னி வந்து சமுதிரத்துக்கு கீழே சப்தம் போட்டுட்டு எரிஞ்சுட்டு இருக்கா. அதாவது குறை கனல். எப்படி அந்த சமுத்திரத்துக்கு வந்து அந்த வட்டவாக்னியும் அந்த மாதிரி இந்த ஜீவனோட வினை கடலுக்கு இந்த சிற்சக்தி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற உயிர் சக்தியை பத்தி சொல்லின்னு வந்திருக்காரு முன்னாடி சொன்ன 3 லைன்ல. அது வந்து இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அன்புமயமா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதோட வினை கடல் வந்து தழும்பி வெளியில வராம இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கான். அது ஆயிரத்துல பல பாடல்கள்ல சொன்னாரோ இல்லையா, அன்பே வடிவமான அந்த பொருளை வந்து ஈசனுக்கு அன்பில்லை என்பார் அப்படின்னு ரொம்ப இறக்கப்பட்டு சொல்ற மாதிரி பாடல்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. அது ஆல்மோஸ்ட் அந்த நோட்ல தான் இருக்கு. அது ஜீவன் வந்து ஒத்துக்கிறதோ இல்லையோ அந்த பொருள் தான் வந்து அந்த ஜீவனோட வினைக்கடல் ஓவர்ஃப்ளோ ஆகாம அந்த ஜீவனை ஓவர்டேக் பண்ணாதபடிக்கு அந்த வினைக்கடலுக்கு ஒரு அங்கியா அதுக்குள்ள அதுதான் இருக்கு. மொத்தம் இந்த நம்ம அக்னி காரியம் பண்றோமே, அந்த ஹோம குண்டத்துல இருக்கிற அக்னிக்கு சென்ட்ரல் பாயிண்டாவும் அந்த உயிரம்சம் சித்தம்சம் தான் இருக்கு. எம் இறை ஈமத்துள் அங்கி, அத ஈமத்துள் இரதம்கொள் அங்கி எல்லாம் எல்லாமே அடங்குற காலத்துல எல்லாத்தையும் சுவைச்சு தனக்குள்ள வந்து அடக்க கூடின சக்தியாவும் அதுதான் இருக்கு.
அந்த வியோம வெளி ஆகாசத்துல வந்து இருக்கக்கூடிய ஒளி வடிவங்களாவும் அதுதான் இருக்கு. வினைக்கடலுக்கு அது பொங்கி வராம இருக்கக்கூடிய வட்டவாக்னி மாதிரி வினைக்கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியாவும் அதுதான் இருக்கு. அததான் வந்து நம்ம அக்னி காரியம் பண்றச்ச அந்த பொருளை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அதுக்குதான் ஆகுதி கொடுக்கிறோம். அதுதான் இந்த பாடல் சொல்றார். அடுத்த பாடல் வந்து அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து அங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழது வாமே. இந்த அக்னிகாரியம் பண்றதோட சிறப்பு, இது பண்றதுனால அவளுக்கு எப்பேற்பட்ட க்ஷேமம் ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்றார். அங்கி நிறுத்தும் அருந்தவர், அந்த அக்னிகாரியம் பண்ணி அதாவது அது எந்த பாவத்துல பண்ணணுமோ அந்த பாவத்துல பண்ணி தனக்கும் க்ஷேமத்தை உண்டாக்கிண்டு லோகத்துக்கும் க்ஷேமகரமா இருக்கிறதுக்குன்னு பண்றதே ஒரு பெரிய தபஸ். அதான் அருந்தவர். அந்த அந்த அக்னிகாரியம் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய தபஸ். அதை வந்து கரெக்டா பண்றவர்கள், அக்னி அணையாம அதை பார்த்து அதுக்கு எப்போ என்ன ஆகுதி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த தபஸ்ல ஈடுபடுறவர்கள் ஆரணத்து அங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர். வேதத்துல வேத மந்திரங்களை ஓதி அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற விதிப்படி வேதம் தங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர். அது வந்து அவ எப்படி வேதத்துல இந்த அக்னிய வந்து எப்படி ஆராதனை பண்ணணுங்கிறத வந்து சும்மா வாயால லெக்சர் கொடுக்கல, அவ அதுல இருந்து வகை அருள் செய்தவர். அந்த அந்த டெனட்ஸை வந்து கரெக்டா உணர்ந்து தான் அதை ஃபாலோ பண்ணி பை பை ப்ராக்டிஸ் தே கிவ் திஸ் நாலேஜ் டு அதர்ஸ். பெரிய தபஸ்விகள் அதை உணர்ந்து பண்ணக்கூடியவர்கள், அதை வந்து உணர்வு பூர்வமா வந்து அதோட இஃபெக்டை வந்து அடுத்த வாளுக்கும் கொடுக்கக்கூடியவர்கள். எங்கும் அப்படி பண்றவாளுக்கு எங்கும் நிறுத்தி இழைப்ப ஈக பரம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த ஜீவ பாவத்தோட இருக்கிற காலத்திலயும் எல்லாருக்கும் சௌக்கியமாவும் இருக்கணும். அப்புறம் இப்ப இந்த ஜீவிதத்தை முடியற காலத்துல வந்து அமைதியா முடியணும். ஏதோ ஐயோ போறேன்னே இதை பண்ணலையே அதை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜென்மால போய் இதை பண்ணி முடிச்சுடணுங்கிற மாதிரி இல்லாம அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ், அந்த ஒரு சென்ஸோட அந்த மூலப்பொருள் கிட்ட வந்து சகஜமா கலக்கணும். இது ரெண்டுமே எல்லா ஜீவனுக்கும் தேவைப்படுறது. அது ரெண்டும் அவளுக்கு இதுலயே சித்திக்கிறது, இந்த அக்னிகாரியம் பண்றதுலயே சித்திக்கிறதுங்கிற எங்கும் நிறுத்தி இழைப்ப. அதாவது there is absolutely no tension. இழைப்பு அதாவது இழப்பாறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கு வந்து எதுவும் பண்ண வேண்டாம் ஹாயா படுத்துன்னு இருக்கோம் இழைப்பாடுறோம் அப்படின்னு சொன்னா அப்பாடி ஒன்றும் இல்லை பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி they are established. அதாவது இட் இஸ் வவுட் சேஃப்டு ஃபார் தம். அவளுக்கு வந்து மேற்கொண்டு இந்த ஜீவிதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த டென்ஷன்லாம் இல்லாம they are peacefully established in a state where they இருக்கிற காலத்திலேயே. அப்பதானே அது வந்து பின்னாடி என்ன ஆகுமோங்கிற ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கும்னாக்க அந்த பொருளாதான் இருக்கேன் நானும். இல்லை அங்கங்க சொல்லிட்டே வராரு, அக்னியில இருக்கிற அந்த உயிரம்சம்தான் எனக்குள்ளேயும் வந்து லைட்டிங் எலிமெண்டா இருக்குங்கிறத உணர்ந்து பண்றதுனால இனிமே எனக்கு ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுவாதான் நான் இருக்கேங்கிறதுனாலயே இளைப்பாரி டென்ஷனே இல்லாம அந்த அனுபவ நிலையில வந்து அமைதியா எஸ்டாப்ளிஷ்டா இருப்பா. இருக்கிற காலத்திலையும் பெரும் பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. பூலோகத்துல வந்து அந்த ஜீவிதத்தோட இருக்கிற காலத்திலயும் சரி அவளுக்கு புகழ் தான் ஏற்படும். நம்ம இது பரவாட்டி பார்த்துருக்கோம். புகழ்ங்கிறது வந்து யாராவது வந்து ஆஹா உங்களை மாதிரி கிடையாதுன்னு சும்மா வெறும் வாயால சொல்றான்னா அது வாஸ்தவமான புகழ் கிடையாது இல்லையா. வெறும் வார்த்தைகளை அவளுக்கு ஏதோ வேலை ஆகணும்னு சொல்றாலோ எதுக்கு சொல்றாலோ தெரியாது. போட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஏதோ கொடுக்குற மாதிரி காமிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது. வாஸ்தவமான புகழ்ங்கிறது வந்து ஹிருதயத்திலேருந்து வரணும். ஹிருதயத்திலேருந்து ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் ஒரு சென்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவாளோட வாழ்க்கை இருக்கணும்.
அந்த ஹிருதயத்துல இருக்கிற பொருளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இவாளோட செய்கை இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அந்த ஹிருதயத்திலேருந்து அதுக்கு உண்டான அதுவும் இட் இஸ் ஆல் ரிலே அந்த ஒரே பொருள் தான். ஆனா அந்த துவந்த லோகத்துல இருக்கிறதே வந்து நம்மளும் அந்த ஆழத்துல வந்து சித்த அம்சத்துலேருந்து ஆப்ரேட் பண்றோம்னா அது எதிர்க்கையும் அந்த சித்த அம்சத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிறதோனும். அதுதான் வாஸ்தவமான புகழ்ச்சிங்க. ரியல் கிராட்டிடியூடுங்கிறது வந்து ஹிருதயத்துலேருந்து வரும். அது வாக்கால சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. சில ஸ்தலங்கள்ல எல்லாம் வந்து இந்த தர்ம காரியம் பண்றவா அது ஏதோ பண்ணி வச்சிருப்பா. அந்த காலத்துலதான் தண்ணீர் பந்தல், இது இளைப்பாறதுக்கு இடம், சத்திரம், அந்த மாதிரிலாம் யார் கட்டி வச்சா என்னன்னுலாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா அது வந்து ஜெனரேஷன்ஸா எவ்வளவோ ஜீவன்களுக்கு அதோட பிரயோஜனம் ஏற்படுறத யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சிருக்கார், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அது ஹிருதயத்திலேருந்து வர்றது இல்லையா? அவள்கிட்ட அந்த கனெக்ஷன் இருக்கணும்னே இல்லை. அது வாயால அவள்கிட்ட கன்வே பண்ணணும்னு கூட அர்த்தம் இல்லை. அதுதான் வாஸ்தவமான புகழ்ங்கிறது. அது ரியல் ஹிதம் ஏற்படுறது. நம்ம அந்நிய பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த அந்நியம் இருக்குங்கிற அந்த ஜீவன்களுக்கு வந்து ஹிதம் ஏற்படும்படியா அவளோட ஜீவிதம் இருக்கும். அது முடியற காலத்திலயும் வந்து அவளுக்கு தெர் இஸ் நோ டவுட் ஆர் டென்ஷன் அபவுட் நம்ம எங்க போவோம் என்ன ஆவோம்ங்கிறதும் இல்லை. இந்த அக்னி காரியத்தை ஒரு தபஸா ஸ்ரத்தையோட பண்றவாளுக்கு 2 நிலைகளையும் அவ வந்து தே ஆர் பீஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட். அதுவே அவளுக்கு பர்யாப்தமா இருக்கு. இந்த அக்னி காரியத்தை சிஷ்டமா பண்றதே பர்யாப்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த பாடல். அடுத்தது முடிஞ்சுடுத்து, அக்னி காரியம் முடிஞ்சுடுத்து. அதுக்கு அடுத்தது வந்து அந்தணர் ஒழுக்கம். இப்ப இந்த அக்னி காரியம்லாம் பண்ற அந்த வேதம் படிச்ச ஏற்கனவே முன்னாடி சொன்னதே வந்து இந்த அந்தணர்கள் அப்படின்னு பிராமணர்கள் சொல்றதோட லட்சணம் தான் சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். இத பண்றவா ஏதோ ஒரு கிளான்ல பிறந்தவா, ஒரு குடும்பத்துல பிறந்தவாங்கிற மாதிரி சொல்லல. அது உணர்ந்து பண்ணணும். அதனாலதான் இப்ப அது ரொம்ப கிராசிஃபை ஆயிடுச்சு அந்த கான்செப்ட் எல்லாம். பாகவதத்துல பார்த்தாருனாக்க ரிஷபதேவர்னு அவர் ஆக்சுவலா பகவானோட அம்சமா தான் இப்ப வந்தவர். அவர் ஒரு அவதாரம் ரிஷபதேவர். அவருக்கு வந்து 100 குழந்தைகள், 100 பிள்ளைகள். அதுல வந்து 90 பேர் வந்து தபஸ்னால பிராமணாலா ஆயிட்டா அப்படின்னு வரும். ராஜாக்கு பிறந்தவா க்ஷத்திரியர்கள் பை பர்த். ஆனா வந்து 90 பேர் தபஸ்னால பிராமணாலா ஆயிட்டா. அப்புறம் வந்து 9 பேர் வந்து எல்லாத்தையும் கடந்த அத்தியாசிரமிகளா ஆயிட்டா. ஒருத்தர் தான் வந்து பரதர். அவர் வந்து ராஜாவா அவ அப்பாக்கு அப்புறம் ராஜ்யத்தை பார்த்துப்பார் அப்படின்னு வரும். அப்ப இந்த பிராமணர்களா ஆகிறதுங்கிறது என்னன்னா அந்த தன்மை தான். அதாவது அப்பியரன்ஸ் இல்லை. நம்மள எப்பயும் பார்ப்போம் இல்லையா? அது கிஃப்ட் ரேப் பண்றது ஒன்றும் பாயிண்ட் இல்லை. வாஸ்தவமா உள்ள என்ன பொருள் இருக்குங்கிறதான் முக்கியம். கிஃப்ட் ரேப்புக்குள்ள வாஸ்தவமான பொருள் இல்லைன்னா என்ன ஜட்டிலோ முண்டி லஞ்சித கேசகான்னு சக்கரை டப்பா மேல வந்து மிளகா அப்படின்னு லேபிள் எழுதி ஒட்டி இருக்கிற மாதிரி பண்ணினா அது எறும்பு வந்து லேபிளை படிச்சுட்டு ஒன்றும் வரப்போறது இல்லையே. அது சக்கரை இருக்குங்கிறத டிடெக்ட் பண்ணி அது வரப்போறது. அப்ப வாஸ்தவமா பிராமணர்கள் அந்தணர்கள்னு சொல்றது வந்து ஆந்தரிகம் தான், பாஹ்யம் இல்லை. ஸோ அவளோட ஒழுக்கம்னா அந்த கேரக்டர். கேரக்டர் இஸ் வாட் மேக்ஸ் அ பர்சன் இல்லையா? எங்க பிறந்தா அதனால்தான் வந்து தபஸ்னால பிராமணாலா ஆயிட்டான்னு சொல்றதுக்கு அதுதான். அந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா மாறி போயிடுறது. ஸோ அப்ப அந்த பிராமணர்கள்னு சொல்றது இந்த அக்னி காரியம் பண்ற பிராமணர்களுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடிய பாடல்கள் இந்த ஹெட்டிங்ல வருது. அதுல வந்து அந்தணர் ஆவோர் அரு தொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நற்கர்மத்து நின்று ஆங்கு இட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்போர்களே. அந்தணர்கள்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னாக்கா வந்து அறுதொழில் பூண்டோர். 6 செய்கைகள், தொழில் 6 கர்மாக்கள்ல வந்து ஈடுபடுறவாளாம். அது என்ன 6 கர்மா அப்படின்னாக்கா வந்து வேதத்தை வந்து கத்துக்கிறது, அடுத்த வாழ்க்கும் சொல்லி தருது 2 கர்மா.
அப்புறம் அக்னி காரியம் பண்றது. இந்த அக்னி காரியம் பண்றத வந்து அடுத்த இப்ப போன பாடல்ல சொன்ன மாதிரி பை பிராக்டிஸ் தே ப்ரீச். இந்த அக்னி உபாசனைய வந்து தானும் பண்றது, அதாவது யாக யஜ்ஞங்கள் தானும் பண்றது. அது பை பிராக்டிஸ் தே கிவ் திஸ் இம்பார்ட் திஸ் நாலேஜ் டு அதர்ஸ் ஆல்சோ. 2 காரியம். அப்புறம் தானம் கொடுக்கறது வாங்கறது. அதாவது யாருக்கு வந்து தேவை இருக்கோ அவளுக்கு வந்து நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்கு, அவளுக்கு பிரயோஜனப்படட்டும்ங்கிற பாவத்தோட கொடுக்கறது. யாராவது நம்மள்கிட்ட கொடுக்குறான்னா அவ ஏதோ பலன் கருதி கொடுக்குறாங்க. பிராமணாளுக்கு தான் தானம் வாங்கிக்கிறதுக்கு வந்து யோக்கியதை இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. அது என்னன்னா அவளுக்கு வந்து யாராவது தானம் கொடுக்குறான்னா ஏதோ பரிகாரத்துக்காக ஏதோ தானம் கொடுக்குறான்னா அந்த பாபம் வந்து இவ ஏத்துக்கிறா. அவளுக்கு இருக்கிற அந்த தோஷத்தை வந்து இவ ஏத்துக்கிறா. ஆனா ஏத்துக்கிறா எது ஏன் ஏத்துக்கிறான்னா அவளுக்கு ஹிதம் ஏற்படட்டும்ங்கிற அந்த கருணையில ஏத்துக்கிறா. அவளுக்கு அந்த தோஷத்தை வந்து இல்லாம பண்றதுக்கு, அதோட இஃபெக்டை நல்லிஃபை பண்றதுக்கு உண்டான யோக்கியத்தையும் இருக்கு. காயத்ரி ஜபம் இவ ஆராதனை பண்ணக்கூடிய தேவதை வழிபாடு, இந்த அக்னிய வழிபாடு பண்றது, அது மூலமா வந்து எல்லா தோஷத்தையும் வந்து சமனம் பண்றதுக்கு இவாளுக்கு சக்தி இருக்கு. அதே மாதிரிதான் பசுமாடு. நம்ம இந்த திருவாதிகத்துல வந்து சரீரத்தை வந்து புலால் யாக்கு மலம் சோறும் குடில் சொல்லுவார் இல்லையா. அது உள்ள என்னத்தை போட்டாலும் வெளியில வந்து கிவ்ஸ் அவுட் யூஸ்லெஸ் திங்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார் இல்லையா. இவாளுக்கு வந்து என்னத்தை உள்ள எடுத்தாலும் அதை வந்து ஒளிமயமா பண்றதுக்கு இருக்கிற சக்தி பிராமணாளுக்கும் பசுமாடுக்கும் இருக்கான். பசுமாட்டோட சாணி, வெளியில வர பொருள்கள், கோமயம், சாணி எல்லாத்துக்கும் அவ்வளோ சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி அது. அதனாலதான் இது ரெண்டும் வந்து சௌக்கியமா இருந்தா, க்ஷேமகரமா இவாளும் கரெக்டா இருந்து பசுமாடும் க்ஷேமமா இருக்கு அப்படின்னு சொன்னா லோகமே க்ஷேமமா இருக்கும். கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகாஹா சமஸ்தாஹா சுகினோ பவந்து. அதோட டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான் வந்து நம்ம சம்பந்த பெருமான் வந்து பாசுரம் பாடுறார். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்தணர் ஆனினம் அது வந்து அவ வந்து க்ஷேமகரமா வாழ்ந்தா அப்படின்னு சொன்னா வையகமும் துயர் தீர்கவே. லோகத்துக்கே அது லோகாஹா சமஸ்தாஹா சுகினோ பவந்து கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்யம். ஸோ அது இவ வந்து அறுதொழில் இது வாங்கிக்கிறதுன்னு சொன்னோம். அந்த ஈதல் இவ வந்து வேதம் ஓதுறது, ஓதுவிக்கிறது, அக்னி காரியம் வந்து பண்றது, பண்ண வைக்கிறது, அதே மாதிரி தானம் வாங்கிக்கிறது, அடுத்தவாளுக்கும் கொடுக்கறது, அவளோட க்ஷேமத்துக்காக வாங்கிக்கிறது, அடுத்தவாளோட தேவையை கருதி என்னோடதுன்னு பிடிச்சு வச்சுக்காம அவள்கிட்ட கொடுக்கறது. இந்த 6 தொழில் பண்றவா. இந்த பாடல் வந்து அந்தணர்களோட டெஃபினேஷன். இந்த 6 தொழிலையும் ஈடுபடுறவர்கள் தான் அந்தணர் ஆனோர். அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து. இந்த அக்னி காரியத்துல வந்து ஈடுபட்டு 3 வேளையும் வந்து நியமத்தோட அந்த அக்னி காரியத்தை எப்படி பண்ணணுமோ, எந்த மந்திரங்கள் சொல்லி எப்படி ஆகுதி கொடுக்கணுமோ வேதத்துல சொல்லி இருக்கிறபடி அந்த நியமப்படி அக்னி காரியம் பண்றவா 3 வேளையும் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நல் கருமத்தின் நின்று ஆங்கு இட்டு தவ நல் கருமத்தின் நின்று அங்கு ஆண்டு இட்டு தபஸோட வந்து கர்மாவில ஈடுபட்டு, அதாவது விபரீதமா இந்த ஜீவ பாவத்துக்கு இந்த சென்சஸ் மைண்ட வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குன்னு வாழாதக்கி அந்த மூலப்பொருளை நாடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்மாவில ஈடுபட்டு சந்தியம் ஓதி சடங்கறுப்போர்களே. சந்தியும் ஓதி, அதாவது கார்த்தாலியும் சாயங்காலமும் அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிற சந்தியா காலம், அப்புறம் மத்தியானிகம் மத்தியானம், அது முப்போதும்னு அதுல அக்னிஹோத்திரத்துக்கு சொல்லிட்டு. இங்க வந்து சந்திங்கிறது ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இருந்தாலும் உச்சி காலம்ங்கிறதும் சேர்ந்து
அந்த 3 வேளையிலயும் வந்து சடங்கு அறுக்கிறதுங்கிறது வந்து அந்த விதிப்படி அந்த சந்தியாவந்தனம் பண்றப்போ அந்த இது என்ன கர்மா பண்றாளோ அது அந்த சந்தியா காலத்துல ஈடுபடுற கர்மாவோட கிரியைகள் அதை வந்து நியமத்தோட பண்ணணும். சந்தியா காலத்துல வந்து சொல்ல வேண்டிய மந்திரங்களை சொல்லி அந்த தோஷத்தை வந்து போக்கிக்கிறவர்கள். ஆக்சுவலா சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறதே வந்து அதுலயே அந்த தோஷம் போறதுக்கு தான். காத்தாலேருந்து செஞ்ச பாபம் இப்ப போகட்டும், ராத்திரி பண்ணின பாபம் இப்ப போகட்டும், அந்த இருட்டு பிரிஞ்சு வெளிச்சம் பிரிஞ்சு இருட்டு வரத்தையும் இருட்டு பிரிஞ்சு வெளிச்சம் வரத்தையும் வந்து அந்த அப்பப்போ இருக்கிற பாப்பத்தை அப்பப்போ வீட்டை டஸ்ட் பண்ணி கிளென்ஸ் பண்ற மாதிரி அப்பப்போ ஆந்தரிகத்தை கிளென்ஸ் பண்ணிக்கிறது. அந்த அந்த மாதிரி சடங்கு அறுப்போர்கள். அப்ப பிராமணர்கள்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த 6 தொழில்ல ஈடுபடுறவர்களா இருக்கணும். அறுதொழில் பூண்டவர், அப்புறம் செந்தழல் ஓம்புவோர், அந்த அக்னியை வந்து அணையாதைக்கு அதுக்கு ஆகுதி கொடுத்து மெயின்டைன் பண்றா. இந்த வேதத்துல சொல்லியிருக்கிற நியமங்கள் படி அந்த மந்திரம் அது எப்படி எந்த நியமத்துல அந்த அக்னி காரியம் பண்ணணுமோ அதை உணர்ந்து அதுபடி பண்றவர்கள். அப்புறம் நல்ல தபஸ்ல இருக்கிறவர்கள். விபரீதமா இந்த ஜீவ பாவத்துக்கு வந்து ஈடு கொடுக்காம அதோட தேவைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாயைக்கு விழுந்து போகாம ஒரு தபஸ்சரியையில இருந்து சந்தியா காலத்துல 2 சந்தியா காலத்திலயும் வந்து அந்த சந்தி கர்மாவை பண்றவர்கள், பண்ணி அந்த ஆகுதி கொடுத்து கிளென்ஸ் பண்ணிக்கிறவர்கள். இந்த இந்த லட்சணங்கள்லாம் இருக்கிறவாளதான் வந்து நம்ம அந்தணர்கள் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி இல்லை. இந்த லட்சணம் இல்லைன்னாக்க அந்தணர்கள் இல்லை. அதாவது பாகவதத்துல ஒரு வார்த்தை, ஒரு பிரம்ம பந்து அப்படின்னு, அப்படி இருக்கிறவாளோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அவ அப்படி இருக்கிறவா இல்லை அப்படின்னு. சரி, அது போட்டோம். அடுத்த பாடல் வந்து வேதாந்தம் கேட்க விருப்போடு 30 போதாந்தமான பிரணவத்துள்புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. திருப்பி இதுவும் இதேதான். ஃபுல்லா அந்த பிராமணர்களோட டெஃபினேஷன் தான் இந்த பகுதி ஃபுல்லா. அந்தணர் ஒழுக்கம்ங்கிறது பை கேரக்டர் ஒன் ஷுட் பி அ பிராமணன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்ங்கிறது தான். வேதாந்தம் கேட்க விருப்போடு, அவளுக்கு வந்து இந்த வேதத்தை ஆசிரியிச்சு வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை வந்து ஸ்ரத்தையா நியமத்தோட பண்றா இல்லையா, அவளுக்கு என்ன லட்சியம்? இப்ப நம்ம இந்த ரோட்ல வந்து ரொம்ப சின்சியரா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எங்கப்பா போற அப்படின்னாக்க வந்து ஏதோ ஒரு லட்சியம் அடையறதுக்காக தான் இந்த ரோட்ல போறேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வேத தர்மத்தை வந்து அவ ஆசிரியம் பண்றது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த வேதத்துக்கு எண்டு பாயிண்டா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வந்து உணர்றதுக்கு. அதுதான் லட்சியம் அவளுக்கு. இல்லை நான் ஏதோ வேதம் படிச்சு நன்னா கிடுகிடுன்னு சம்ஸ்கிருதத்துல நிறைய சொன்னாக்க பாக்குறவாளுக்கு ரொம்ப மலைச்சு போவா. அதாவது யூ சைக் தி அதர் பர்சன்ங்கிறதுக்காகவோ ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு காட்டுறதுக்காகவோ ஏதோ அதுக்காக எல்லாம் இல்லை, அவார்டுக்காக அதெல்லாம் இல்லை. இந்த நியமத்துல நிக்கிறவாளோட லட்சியம் என்னன்னாக்கா வேதாந்தம் கேட்க விருப்போடு, இந்த வேத தர்மத்தை நம்ம ஆசிரியிக்கிறோமே அதோட அந்தம், அதோட எண்ட் பாயிண்ட். அந்தம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருத பதத்துக்கு 2 அர்த்தமும் இருக்கு. உள்ளங்கிறதுக்கும் அந்தம், அந்தப்புறம்னு சொல்றோம் இல்லையா அது. அப்புறம் எண்டுங்கிறதுக்கும் அந்தம். எப்படி எடுத்தனாலும் ஓகே தான் அந்த பாயிண்ட்ல. வேதத்தோட உட்பொருளா இருக்கிற அந்த பொருள், இல்ல வேதத்தோட எண்டு பாயிண்டா இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளை அதை பத்தி கேட்கறதுக்கு அதை உணர்றதுக்கு விருப்போட இருக்கிறவர்கள், அது பிராமணாளுக்கு இருக்கிற ஒரு லட்சணம். வேதாந்தம் கேட்க விருப்போடு 30 போதாந்தமான பிரணவத்துள் புக்கு. 30 போதாந்தம் 3 பதங்கள் அப்படின்னு சொல்றோமே, அதாவது 30 எதை வேணா சொல்லலாம். நம்மளோட இந்த ஜீவ பாவத்தோட அனுபவங்களா இருக்கக்கூடிய இந்த சொப்பனம் ஜாகிரத்து சுஷுப்திங்கிறத கடந்து இருக்கக்கூடிய துரியமான நிலை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது படிக்கிறது கேட்கறது விசாரம் பண்றது அப்படிங்கறதோட லட்சியமா இருக்கிற எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி இருந்தாலும் ஓகே தான். 30 போதாந்தமான இந்த இந்த செயல்களுக்கெல்லாம் வந்து எண்டு பாயிண்டா இருக்கக்கூடிய போதம், அந்த இருப்புங்கிற அந்த உணர்வு நிலை, அந்த அதோட எண்டு பாயிண்டா இருக்கிறத வந்து பிரணவம் அப்படின்னு சொல்றார். இந்த வேத மந்திரங்கள் எல்லாத்துக்கும் இந்த அனுபவத்தை வந்து போதாந்தமான பிரணவத்து உள்புக்கு. ஓங்காரம்ங்கிறது வந்து ஒலி வடிவத்துல இருக்கிற பிரம்மம். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் வந்து சிவபுராணத்துல, அதாவது ஈசன் வந்து அருள் பண்ணின உடனே பாடினது இல்லையா சிவபுராணம், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று அப்படின்பார். நான் உய்வடையறதுக்கு எனக்குள்ளேன்னா நான் அந்த ஜீவன் இந்த ஆளுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதோட சென்ட்ரல் பாயிண்டா ஒளி வடிவமாவும் சுடர் வடிவம். அது இப்போ 2 பாடல் முன்னால சொன்னார். தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி வடிவம் சொன்னார். தனக்குள்ளே இருக்கிற அந்த பிரணவஸ்வரூபம், அந்த மூலமான சப்தமா இருக்கிறதும் அந்த பொருள் தான். அந்த பொருளோட ஃபார்ம் தான் ஆந்தரிக ஒளி, ஆந்தரிக சப்தம் அப்படிங்கிறது. பிரணவத்து உள்புக்கு. இந்த 3 பதங்களையும் கடந்து இருக்கக்கூடிய போதஸ்வரூபமா இருக்கிற அந்த பிரணவம், ஓங்காரத்தை அதுக்குள்ள புகுறணுமா. அது என்னமா தெரியல, அந்த பதம் தான் எல்லாரும் யூஸ் பண்றா. அது பகவத்கீதையிலயும் வந்து மாம் விஷந்தி அப்படின்பார். இதை உணர்றவா வந்து எனக்குள்ள புகுறா. அதாவது அந்த தண்ணி இழப்பு நம்ம சொல்றோம் இல்ல, இந்த டிராப்லெட் வந்து சமுத்திரத்துல விழுந்து தன்னை இழக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அதுக்குள்ள புகுந்து, இந்த போதத்துக்குள்ள புகுந்து தன்னோட அந்த நான் அந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த தனித்தன்மையை வந்து இழக்கிறது. பிரணவத்து உள் புக்கு. நான் ஐயோ சான்ஸே இல்லை. என்னவா பிரணவத்துல உள்ள புகுந்தாக்க என்ன அர்த்தம்? நாதாந்த வேதாந்த போதாந்த நாதன். நாதாந்தம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா இவரே வந்து முன்னாடி இந்த நாதம்ங்கிற பதத்துக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணியிருக்கார். இந்த ஒலி வடிவமா அந்த மூலத்தை நாடினாக்கா அதோட எண்டு பாயிண்டா. இப்ப இந்த 63 ஆனாயர்மான் இருந்தார் இல்லையா, அவர் வந்து நாதோபாசனை தான். மாடு மேய்க்கிறவர் புல்லாங்குழலை வந்து வச்சுண்டு அது மாடெல்லாம் மேய்ஞ்சுன்னு இருக்கும். சாதாரணமா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவாள்லாம் வந்து புல்லாங்குழல் ஊதுவா. அது அந்த ஜீவன்களுக்கு ஒரு ரம்யமா இருக்கும், அதுகளை கூப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிப்பா இல்லையா. இவர் வந்து மாடு மாட்டம் மேய்ஞ்சுன்னு இருக்கும். இவர் மாட்டம் அவரோட ஆராதனை லோகத்துல இருப்பார். ஈஸ்வரனுக்கு அந்த ஒன்றும் இல்லை, அவருக்கு உள்ள அப்படியே ஹிருதயத்துல பஞ்சாட்சரம் உள்ள ஓடிண்டே இருக்கும். பஞ்சாட்சரம் ஓடிண்டே இருக்கும். அதோட இஃபெக்டா அது அவர் அப்படியே புல்லாங்குழல்ல வாசிக்கிறார். அது ஒன்றும் பாட்டு சாகித்யம் ஸ்வரமெல்லாம் இல்லை, அவருக்கு உள்ள ஓடுற அந்த பஞ்சாட்சரத்தோட இஃபெக்ட் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து புல்லாங்குழல்ல அப்படியே வச்சு அதை இசையா ஓதுவர். அது வந்து ஈசனோட ஹிருதயத்துக்கு எட்டி அவர் வந்து ரிஷபாரூடரா வந்து அவருக்கு முக்தி தர்றார் அப்படின்னு அவரோட சரித்திரம். அந்த நாதத்தோட எண்ட் பாயிண்ட், நாதத்துக்கு உள்ள இருக்கிறதும் அந்த பொருள் தான், நாதத்தோட எண்ட் பாயிண்டா இருக்கிறதும் அந்த பொருள் தான். அதனால அவர் நாதாந்த தேவர், அப்புறம் வேதாந்த தேவர். அப்படி பார்த்த அப்படியும் திருப்பி அதேதான். அந்தம்ங்கிறது வந்து உள்ள இருக்கிற பொருள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு, அதை கடந்து அதோட எண்டு பாயிண்டா இருக்கிறதுங்கிறதும் இருக்கு. நாதத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், நாதஸ்வரூபியாவும் இருக்கார், நாதத்தோட எண்டு பாயிண்டாவும் அவர் தான் இருக்கார், வேதத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். வேதத்தோட எண்டு பாயிண்டா லட்சிய பொருளா இருக்கிறதும் அந்த பொருள் தான். போதாந்த போதம்ங்கிறது வந்து இது அந்த அனுபவ போதம் இல்லை, அதாவது போதிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லி தர்றது. இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த ஜீவ பாவத்தை வச்சுட்டு உபதேசம்லாம் பண்றா இல்லையா, அந்த உபதேசத்தோட எண்டு பாயிண்ட் என்ன, அந்த உபதேசத்தோட உட்பொருள் என்ன, அந்த பொருள் அது அப்படி ரெஃபர் பண்றாரு அந்த ஈசனை. என்ன அழகான எக்ஸ்பிரஷன், நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை. எல்லாத்துக்கும் அதிபதியா, எல்லாத்துக்கும் உள் பொருளாவும் எல்லாத்தோட எண்டு பாயிண்டாவும் இருக்கக்கூடிய அந்த நாதனை, அந்த பிரணவத்து உள் புக்கு, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பேசிக் வைப்ரேஷன்,
அந்த சவுண்ட் வைப்ரேஷனுக்குள்ள புகுந்து இது எல்லாத்துக்கும் எண்ட் பாயிண்டாவும் ஆந்தரிகமாவும் இருக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த நாதனை ஈதாம் என சான்ஸே இல்லை. இன்னும் அழகான எக்ஸ்பிரஷன். அத நம்ம ஏதோ ஒரு பொருள் அந்த சத்து இதம் அப்படின்லாம் ரெஃபர் பண்றதுங்கிறது அந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு இல்லையா அந்த வேதாந்தத்துல. அது அதான் அந்த பொருளை வந்து ரெஃபர் பண்றதே வந்து அதுன்னு ரெஃபர் பண்றோம். அதான் நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து பள்ளி எழுச்சியில வந்து அதுன்னு எங்கேயோ தள்ளி இருக்கிற பொருளை வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இல்லாம நம்மளுக்கு இதுன்னு சொல்லும்படியா நம்மளுக்கு இங்கேயே எழுந்தருளி இருக்காருன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த ஈதாம் அப்படின்னா பாக்குறவனுக்கு அந்நியமா இந்த பொருள் தான் அப்படின்னு தனக்கு அந்நியமா ரெஃபர் பண்றது இருக்கு இல்லையா. அந்த அந்நியமா அதை ரெஃபர் பண்ணாதக்கு, அதாவது பிரணவத்து உள் புகுந்து இதுக்கு எல்லாத்துக்கும் எண்டு பாயிண்டா இருக்கிற அந்த நாதனை, அந்த பொருளை ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்கள். எதிர்க்க இருக்கிற பொருளை வந்து கண்டு இன்புறுவர். இததான்ப்பா திருமந்திரம் புக்கு அப்படின்னு சொல்லலாம். அது திருமந்திரத்துக்குள்ளேயே ஓதி அதுக்குள்ள மூழ்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் திருமந்திரம் புக்குன்னு சொல்ற ஆள் இல்லாம போவானோ இல்லையோ, அந்த மாதிரி அதுக்குள்ள புகுந்து அதை கண்டு இன்புறுவாராம். ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. அது பிரணவ அந்த நாதஸ்வரூபியா ஓங்கார வடிவமா ஹிருதயத்துல இருக்கிற அந்த அனுபவ பொருளுக்குள்ள புகுந்து அந்நியமா அந்த பொருள் இதுதான் அதுதான் அந்த பொருள் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் லெவல் எல்லாம் கடந்து அதுவா இருந்து அதை கண்டு இன்புறுவோர்கள். அத கண்டுன்னு வார்த்தையை போட்டிருக்கார். ஆனா ஆக்சுவலா அது வந்து உணர்ந்து இன்புறுதல் தான். இன்புறுதல் என்ன சொல்றது, அது எல்லாமே வார்த்தைகள்லாம் வந்து இட் ஒன்லி இண்டிகேட்ஸ் அந்த அந்நியம் இருக்குங்கிறது தான். நம்ம பாக்குறது, கேட்கறது, உணர்றது, தெரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, பாக்குறவன் பாக்குற பொருள் அப்படியெல்லாம் அந்த இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் த டூ. அது அல்லாதக்கு ஈதாம் எனாது. அதனால அந்நிய நான் பாக்குறவன் இது பார்க்கப்படுற பொருள், நான் உணர்றவன் இது உணரப்படுற பொருள் அப்படிங்கறதெல்லாம் இல்லாதக்கு அந்த துவந்தம் வந்து கலைஞ்சு போய் எனாது கண்டு. அதாவது அது ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவா இல்லையா, பார்க்காம பாக்குறது, கேட்காம கேட்கறது. அது ஏன்னாக்கா அது கேட்கறது பாக்குறது எல்லாம் நம்ம வந்து சாதாரணமா கண்ணால பாக்குறது காதால கேட்கறதுன்னு வச்சிருக்கிறதுனால அது சொல்றது. பார்க்காம பாக்குறது கேட்காம கேட்கறதுன்னா அது அந்த உணர்வுல இருந்து இந்த கேட்கறதுனால என்ன கிடைக்கிறதோ அதுவாவே நம்மளாவே ஆயிடுறது. அவ பாக்குறவன் இல்லாதக்கி ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களை. அப்ப அதுவாவே இருந்து அந்த அதுல ஒன்றும் அது இன்புறுதல்னு வார்த்தை போட்டாலும் வந்து அங்க தெர் இஸ் நோ எக்ஸைட்மெண்ட். தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம்னு எல்லாம் அதுக்கு சொல்லப்படாது. அதுவா இருக்கிறது தான். அதாவது அந்த பொருளோட தன்மையே வந்து இருப்புங்கிறது மட்டும்தான். டு என்ஜாய் த செல்ஃப் இஸ் டு பி த செல்ஃப். டு நோ த செல்ஃப் இஸ் டு பி த செல்ஃப். டு சீ த செல்ஃப் இஸ் டு பி த செல்ஃப். தெர் இஸ் ஒன்லி பீயிங். அது வந்து அந்த தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிரணவமயமா இருக்கிற அந்த மூலத்துக்குள்ள புகுந்து எல்லாத்துக்கும் ஆந்தரிகமாவும் எல்லாத்துக்கும் எண்டு பாயிண்டாவும் இருக்கக்கூடிய அந்த பொருளை அதுவாவே இருந்து உணர்றவர்கள் தான் பிராமணர்கள். அப்படி இருக்கிறவாள் தான் வந்து அந்தணர்னு சொல்லப்படுறவா அப்படின்னு அவளோட லட்சணத்தை சொல்லக்கூடிய இன்னொரு பாடல் இது. நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நாமலே